ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மைசெல்ஃப் சேகர் இன் சென்னை. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சென்னை டு பெங்களூர் பிளாக்கில் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இப்போ 1100 ஆண்டு பழமையான பல்லவர்களால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோவில் கல்பாக்கத்தில் வசவா சமுத்திரம் ஊரில் இருக்குது. சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் இருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த கோவில் பாலாற்றுக்கு நடுவில் இருக்குது. கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு சின்னதாக ஒரு பாலம் ஒன்று அமைச்சிருக்காங்க. கருவறையின் வலது பக்கத்தில் நுழைவாயில் கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டின்படி நிருபதுன்கன் என்கிற பல்லவ மன்னனால் கிபி 869 880 இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்ததும் இடது பக்கம் விநாயகர் சன்னதி இருக்குது. இந்த கோயிலோட டைமிங் காலையில் 8, 8:30 காலையில் 10 மணி வரைக்கும் தான். அதே மாதிரி ஈவினிங் 4 to 4:30 6 o'clock வரைக்கும் தான். நாங்கள் 3 மணிக்கு இந்த கோயிலுக்கு ரீச் ஆனோம். ஸோ 1 hour வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிவருக்கு போகிறதுக்கு கோயிலே படிக்கட்டு வச்சு ஒரு வழி இருக்குது. புராணங்கள் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு மலை இருந்திருக்குது. பார்வதி அம்மன் சிவபெருமானை தேடி முட்டி போட்டுட்டே மலை ஏறினதாக சொல்லப்படுது. இந்த கோயிலில் சிவபெருமானும் பார்வதியும் ஸ்ரீ கைலாசநாதராகவும் கனகாம்பிகையாகவும் இருக்கிறாங்க. இது அம்மனோட முழங்கால் முட்டி தடம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சோழர்கள், பாண்டியர்களோட கல்வெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே இந்த நூற்றாண்டில் வாழ்கிற ராஜாக்கள்லாம் அவங்களோட கல்வெட்டை செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ளே பார்த்தாலே தெரியும், ஹார்ட்டின்லாம் போட்டு கல்வெட்டு செதுக்கியிருக்கானுங்க. கோயிலுக்குள்ளே இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது? நாலு மணிக்கு கோவில் கருவறையை ஓப்பன் பண்ணாங்க. கைலாசநாதரோட தரிசனம் கிடச்சிது. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன கல்வெட்டு இது தான். 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. கருவறைக்கு வாசலில் இடது பக்கம் இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.